ஜாதி மதம் தாண்டிய ஒரு காதலி எனக்கு வேணுங்க. அம்பிகாட்ட போய் பாடினேன், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். ஸ்டெல்லா கிட்ட போய் பாடினேன், ஸ்டைலாக பாய் பாயின்ட்டு போயிட்டான். ராதா கிட்ட போய் பாடினேன், போடா சோதா அப்படின்ட்டு போயிட்டான். ரோஜா கிட்ட போய் பாடினேன், என்னை போடா பூஜான்னு விட்டான். நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பாக ஒவ்வொரு காதலியோடு இருக்குன்னு ஒரு சட்டம் போடுங்க. 6400 ஜாதி 640 ஆகும். என்னோட இலக்கு எனக்கு ஒரு நல்ல காதலி கிடைப்பாங்க. அந்த காதலி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அழகா ஒரு அசின், சிக்குன்னு சிம்ரன், நச்சுன்னு நமிதா. அப்படி கேட்கல, அன்பா ஒரு அங்கமாவோ மகிழ்ச்சியா ஒரு மங்கமாவோ இருந்தாலும் வச்சுட்டு வாழ்வேன்னு சொல்றாங்க. வச்சுட்டு வாழ்வேன், குடும்பம் நடத்துவேன்னு சொல்லையா, வச்சுட்டு வாழ்வேங்கிற நீ. எடுத்த உடனே ட்ராக் சரியா இல்லை சார். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அம்பிகாட்ட போய் பாடினேன், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். ஸ்டெல்லா கிட்ட போய் பாடினேன், ஸ்டைலாக பாய் பாயின்ட்டு போயிட்டான். ராதா கிட்ட போய் பாடினேன், போடா சோதா அப்படின்ட்டு போயிட்டான். ரோஜா கிட்ட போய் பாடினேன், என்னை போடா கூஜான்னு விட்டான். நீ ஒன்று புரியல, நீ காதலின்னு ஒத்தியை தேடுறியா இல்லை நிறைய பேரை தேடுறியா? இப்போ ஒரு 10 பொண்ணு இருக்கிறாங்கன்னா அந்த 10 பொண்ணில் யார் ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சவளோ அவளை பார்த்து நீ காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதான் காதல். நீ 10 பேரையும் தேடி அந்த சொல்லி எது நீங்கள் மறந்துட்டீங்க. நான் எப்போ நின்ட்டேன், அவன் ஒன்றை மாற்றி எப்போ இன்னொன்னுக்கு போய் நின்னானோ அப்போ நின்னவன் தான் நான். இந்த லவ்ன்றது யாராவது ஒருத்தர்கிட்டதே லவ் பண்ணுவான். என்ன காய்கறி வியாபாரமா அது? இது லட்டாது அது லட்டாது அதுன்னு வாங்குறதுக்கு. நீ பாடின உடனே அவன் என்ன தெரியுமா பாடி இருக்கணும், போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. லவ்வுங்கிறது ஒருத்தர்கிட்ட தான் தேடணும்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், அவளை காதலிக்கணுங்கிறது தான். நீங்கள் எத்தனை பொண்ணு பார்த்தீங்க? ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தீங்களா? வெரி குட், நீ டேக் ரெஸ்ட். நானாச்சு அந்தமா வச்சு காதல் பண்ண வேண்டிய வயசுனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீ பேசுக்கலாம். அவர் சொன்னாரு, இப்போ எதுக்கு போய் உன்ட்ட மாட்டிக்கிற? நீ உன்னை யாரை தேடினா நீ யாரை பிடிச்சா அதை சொல்லு. இந்த மாதிரி நான் இம்ப்ரெஸ் பண்ண பொண்ணுங்களை எனக்கு பிக்கப் ஆகாது. காரணம் என்ன தெரியுங்களா? நாங்களாம் சிலுக்கு சட்டை போட்டுட்டு ஜில்லுன்னு போகிற ஆள் இல்லை. 10 நாள் தைக்காத டிஷர்ட்டும் 10 மாதமாக போட்டுக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு டே டைமில் காலேஜும் பார்ட் டைமில் ஜாபும் பண்ணிவிட்டு வேஸ்ட் டைமில் கூட வேஸ்ட்டாக போகாமல் காதலி எப்படி கரம் பிடிக்கிறது நல்ல முறையில் அம்பி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பொண்ணுங்க எப்படி விரும்புகிறாங்க? அம்பிவா விரும்புகிறாங்க. இல்லை, காதல் யானை வருகிறன்றேமோ, முத்த தந்தத்தில் முட்டுவன்றேமோ, அப்பனை இதயங்கள் பத்திரம்ன்றேமோ, ரேம்போக்ரேமோ, அப்படி ஸ்டைலாக இருந்தால் தான் விரும்புகிறாங்க. நாட்டில் 6400 ஜாதி இருக்குதுங்க. நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பாக ஒவ்வொரு காதலியோடு இருக்குன்னு ஒரு சட்டம் போடுங்க. 6400 ஜாதி 640 ஆகும். 640 64 ஆகும். 64 6 ஆகும். 6 3 ஆகும். அந்த 3 ஆண் பெண் இன்னொன்று திருநங்கைகள். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு நல்ல காதலி கிடைச்சா அந்த காதலியை காப்பாற்றணும்னு சுய வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. எனக்கு ஒன்று புரியல. அதாவது ஜாதி மதம் தாண்டிய காதலை பெற்றோர்கள் அங்கீகாரம் பண்ணணும்னு நீ சொல்கிறியா? ஆர் ஜாதி மதம் தாண்டின ஒரு காதல் உனக்கு கிடைக்கணும்னு சொல்கிறியா? இல்லை யாராவது ஒரு பொண்ணு ஒன்றை காதலிக்கணும்னு சொல்கிறியா? நீ எந்த இடத்துல நீ இருக்கேன்னு எனக்கு புரியல. ஜாதி மதம் தாண்டிய ஒரு காதலி எனக்கு வேணுங்க. காதலி உனக்கு ஒன்று அதுக்கெல்லாம் மக்கள் அரங்கு ஏற்பாடு பண்ண முடியாதியா? இல்லை இல்லை, நான் இது வரைக்கும் உங்கள் போஸ்ட்டே வேறுன்னு நினச்சிருந்தேன். சரி, லவ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிற? கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துவேன். இது எப்படி இதுன்னா, ஒரு அப்பன் செருப்பு வத்து போட்டு உள்ளே வந்தான். ஒரு பையன் டிவி பார்த்தான். ஏய் படுறியா? படிச்சுட்டா? ஏய் படித்தா வேலை கிடைக்கும்டா. வேலை கிடைச்சா? வேலை கிடைச்சா சம்பாதிக்கலாம்டா. சம்பாதிச்சா கல்யாணம் பண்ணலாம்டா. கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணால் பிள்ளை குட்டி பெற்றுட்டு உட்காந்து டிவி பார்க்கலாம்டா. அதான் இப்போ பார்த்துக்கலாம். நான் அப்படி நீ தெளிவாக வாடா ராஜா. இந்த வயசில் எனக்கு வேலை ஒன்றுன்னு கேளு சார். இந்த வயசில் ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்றுன்னு கேளு. ஒரு காதலி கிடைச்சா அது என்ன பண்ணுவது? அது எனக்கு பதில் சொல்லு. நீங்கள் கேட்குறீங்க, ஏன்டா இப்பயே சுய வேலை செய்ய மாட்டியா, காதலி வந்தால் தான் சுய வேலை செய்வேன்னு. இப்போ நான் வாழ்க்கைங்கிற ஒருவேளை நீ ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு நீங்கள் 2 பேரும் ஜோடி செஞ்சீங்களோ? சொல்கிறேன், அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க விடுங்க. அதெல்லாம் எப்ப இந்த வயசுல லவ் பண்ணாலும் அப்பவே அவனுக்கு மரகண்டு போச்சுன்னு அர்த்தம். சரி, அவன்கிட்ட என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? வாழ்க்கைங்கிற ஒரு நடுக்கடல்ல ஒரு போட்டில் 2 துடுப்போட தத்தளிச்சிட்டு இருக்கிறேங்க. வெற்றி பாதை எது தோல்வி பாதை எதுன்னு தெரியாமல். அந்த போட் என்ன தெரியுங்களா? என்னோட படிப்பும் என்னோட திறமையும். அந்த 2 துடுப்பு என்ன தெரியுங்களா? என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும்.
வெறும் போட்டையும் துடுப்பையும் வச்சுக்கிட்டு வெற்றி பாதை எதுன்னு தோல்வி பாதை எதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு தான் இருக்க முடியும். வெற்றி பாதைக்கு போய் சேர முடியுமா? ஒரு நல்ல காதலி கலங்கர விளக்கமாக இருந்துட்டு அடே மடையா இத்தாண்டா வெற்றி பாதை வந்து தொலைடா அப்படின்றா, நான் போகாமல் இருக்க முடியுமா? அன்னையிடத்தில் அன்பை வாங்க, தந்தையிடத்தில் அறிவை வாங்கலாம், இரண்டை வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அருமையான வரி எழுதுனா. உன்னை பெத்த அப்பா அம்மாவும் அந்த போட்டில் இருக்காங்களாம், துடுப்பு துடுப்பும் இருக்குதான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காட்டாததை காதலி காட்டுவாளாம், வாடா ரூட்டுக்குதுன்னு. ஐயோ என்னடா பாவண்டா குழந்தை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னோட காதல் தான் மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தினா அன்பு, பாசம், ஒழுக்கம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போதல் போன்ற நல்ல அறங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக ஒரு நல்ல காதலி தேடுறேன். நீ சொல்கிறதே எனக்கு புரியலையா? நீ அவளை பார்த்துட்டியா? இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு காதலியா வேணும்னு கேட்டுக்க. அது எப்படி குவாலிஃபிகேஷன் கையில் பேப்பர் வச்சுப்பியா? எப்படி பண்ணுவேன்? சகிப்புத்தன்மை ஓகே, கோகிலாவா ரைட்டு, உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கும் மனப்பான் இல்லை. அடுத்தது எப்படி போவ நீ? ரூட் எப்படி? அந்த உனக்கு கலங்கரை விளக்கம் வாழ்க்கையில் ரூட்டு காட்டுறதுக்கு உன்னுடைய காதலியாக இருக்கலாம். ஒரு காதலை பிடிக்கணும் இல்லையா? அதுக்கு உனக்கு ரூட் காட்டுற கலங்கரை விளக்கம் யார்? அது என்ன மெத்தேடு வச்சுட்டு இருக்க? புரியலைங்க ஐயா, உனக்கு வாழ்க்கையில் ஒரு காதலி கலங்கரை விளக்கமாக இருப்பான்னு நீ சொன்னையா இல்லையா? உனக்கு காதலி கிடைக்கிறதுக்கே ஒரு கலங்கரை விளக்கம் வேணும் இல்லை, ஒரு ரூட்டு வேணும் இல்லை. அந்த ரூட்டு என்ன? காதலி கிடைச்சிட்டாலா இன்னும் கிடைக்கலைங்க. அதுக்கு என்ன ரூட்டு கையில்? அதை சொன்னா ஹாப்பி, நானும் ஹாப்பி, கணேசனும் ஹாப்பி. என்ன ரூட்டு? இல்லை, இப்போ அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா இந்த காதலியே வேணான்னு வேற பேச போறப்போ. உன் கையில் என்ன திறமை வச்சிருக்க? படிப்பு இருக்குது, விளையாட்டில் திறமை இருக்குதுங்க. என்ன படிப்பு நீ படிச்சிருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. என்ன படிச்சுட்டு இருக்க? பிசிஏ. ஓ, பிசிஏ. எவ்வளோ உங்கள் கிளாஸில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 33 பேர். அந்த 33 பேர் சாய்ஸில் அவள் போவாள்ல, புரியுதா? 33 பேரையும் அவள் பார்ப்பாள்ல. 3 பேர் படிக்கிறாள். என்ன விளையாட்டு விளையாடுவேன்? கிரிக்கெட். எங்கள் கிரிக்கெட்டில் என்ன ஸ்டேட்டுக்கு விளையாடுறியா? இல்லை இல்லை, எங்கே விளையாடுற? எங்கள் ஊரில் விளையாண்டுட்டு.